நாம் இடைவெளிக்கு முன்பாக நெல்லிவற்றல் என்கிற மூலிகையை கொண்டு தலைமுடி கருக்கவும் இளநரை வராமல் பாதுகாப்பதற்கும் கற்ப மூலிகை குளியல் ஒன்றை நாம் தயாரித்தோம். இப்பொழுது முடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நீண்ட முடி வளர்ச்சி ஏற்படாது. அதற்கு மிக முக்கிய காரணம் வைட்டமின் இ மற்றும் சி. இந்த உயிர் சத்துக்கள் குறைவாக இருந்தால் முடி வளர்ச்சி குறைவாக இருக்கும். அடுத்ததாக தலையில் புழுவெட்டு என்கிற கிருமிகள் இருந்தால் முடி கொட்டிக்கொண்டே இருக்கும், முடி வளர்ச்சி ஏற்படாது. பித்தம் அதிகரித்தாலும் முடி வளர்ச்சி ஏற்படாது. இவற்றை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை மருதாணி. அழவழம், மருதோன்றி, நிறத்தான், ஐவன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற மருதாணி மிக சிறந்த முடி வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோய் வராமல் பாதுகாக்கும், நகச்சொத்தை ஏற்படாமல் பாதுகாக்கும், உடலில் குளிர்ச்சி தன்மையை அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு சீதோஷ்ண நிலையால் வருகின்ற நோய் வராமல் பாதுகாத்து இது ஒரு அழகு பொருளாகவும் உடலில் தேங்கியுள்ள பித்தத்தை குறைப்பதற்கும் பயன்படும் என்பதால் நாம் மருதாணி இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கரிசாலை. கரிசாலை அற்புதமான முடி வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு மூலிகை. இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் நீண்ட முடி வளர்ச்சிக்கு அற்புதமாக பயன்படும் என்பதால் நாம் கரிசாலை இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லிவற்றல். நெல்லிவற்றல் நரைமுடி வராமல் பாதுகாக்கும், நீண்ட முடி வளர்ச்சியை தூண்டும் என்பதால் நாம் நெல்லிவற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய் தோல். கடுக்காய் தோல் பித்தத்தை குறைத்து நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதால் கடுக்காய் தோலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தைலம் காய்ச்சுவதற்கும் உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு மிக சிறந்த வைட்டமின் சி சத்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாதன் வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.